Hi, this is Prabanjan over here. So இன்னைக்கு நம்ம என்ன லென்ஸ் பார்க்க போறோம்னா must have like 50mm everyone கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு லென்ஸ் 50mm பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ இந்த லென்ஸை எடுத்தீங்கன்னா வந்து லைக் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுத்து நீங்கள் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணி போட்ட உடனே வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் அப்பச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃபோக்கஸிங் ரேஞ்ச் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்பச்சர் ரேஞ்ச் வந்து வைட் 1.8 அப்பச்சர் இருக்கும். யூஸ்வலி வந்து எல்லா இடத்துலையும் 1.8 இருக்கும். நான் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறதுல வந்து இந்த 1.4 அப்பச்சர் என்னோடது. ஸோ இந்த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. லோ லைட்ஸில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஈவன் நீங்கள் வந்து நைட்டில் ஷூட் பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் நைட்டு ஃபுல் நைட்டாக இருந்தாலும் சரி, சின்ன லைட் சோர்ஸ் இருந்தாலே போதும், அதுலேயே வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியும் நம்மளால். இந்த 50mm இன்னொரு ப்ளஸ் என்னென்னா வந்து பொக்கே அப்பச்சர் வந்து வைடாக இருக்கிறதுனால 1.8 1.4ன்னும் போது பேக்ரவுண்ட் லைட் சோர்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும்போது அது ஒரு ரிங் ஷேப்பில் வந்து கிரியேட் பண்ணும் பேக் சைட். ஸோ அதுதான் வந்து பொக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த லென்ஸில் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அதே மாதிரி ஷாலோ பேக்ரவுண்ட். ஸோ பொக்கே வந்து அதனால தான் கிரியேட் ஆகுது. ஷாலோ பேக்ரவுண்ட் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் பேக் சைடு இருக்குன்னா பேக்ரவுண்டையும் சரி நீங்கள் வச்சிருக்க ஆப்ஜெக்டையும் சரி ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கேன். நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணும்போது லென்ஸ் வந்து ஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து வைட் அப்பச்சர் இருக்கும்போது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரைஸிங் ரொம்ப மற்ற லென்சஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸிங் வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்கு. 2021 வந்து 8,500 9,000 தான் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 10K கிட்ட இருக்கு. மற்ற லென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்து வேற ஏதாவது லென்ஸை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்றீங்கன்னா உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணுன்றதுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் வேற என்ன வீடியோஸில் சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabanjan signing off. Thank you.